உண்மையான அன்பு. பிரியமானவர்களே, வாழ்த்துக்கள். இந்த உலகத்தில் பார்க்கிற அன்புகளில் எது உண்மையானது என்று யோசித்துக் கொண்டிருக்கிற உங்களுக்காகவே இன்றைய நல்வார்த்தை. நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். ரோமர் 5:8. சிம்சோன் என்கிற பெரிய பலசாலி ஒரு பெண்ணை சந்தித்து அவள் மீது அன்பு வைத்து அவளது அன்புதான் உண்மையானது என்று நம்பிக்கொண்டு இருந்தான். ஆனால் ஒரு நேரத்தில் அவள் அவனது எதிரிகளிடமிருந்து பணத்தை பெற்றுக்கொண்டு அவனை மொட்டையடித்து அவனது அழிவுக்கு காரணமாக மாறினாள். அந்த நேரத்தில் தான் அந்த பெண்ணின் அன்பு பொய்யானது என்பதை அவன் உணர்ந்து கொண்டான். தனது வாழ்வின் கடைசி கட்டத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அவன் எத்தனையோ தவறு செய்தும் கூட அந்த நேரத்தில் கர்த்தர் அவனுக்கு இறங்கி அவனுக்கு தன்னுடைய அன்பை விளங்க பண்ணி அவனுக்கு நன்மை செய்தார். அப்பொழுதுதான் எல்லா மனிதருடைய அன்பை காட்டிலும் கர்த்தரின் அன்பே மிகப்பெரியது என்பதை சிம்சோன் உணர்ந்து கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. இதை வாசிக்கிற அன்பரே, நீங்களும் கூட இந்த உலகத்தில் இருக்கிற எந்த மனிதனுடைய அன்பும் ஒரு குறிப்பிட்ட அளவு மாத்திரமே உள்ளது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். ஆனால் அளவிட முடியாத அன்பு ஆண்டவர் இயேசுவிடம் மாத்திரமே உள்ளது. அவர் நாம் பாவிகளாய், துரோகிகளாய், கடவுளுக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்வு வாழ்கிறவர்களாக இருந்த போதும் கூட நம்மீது அன்பு கூர்ந்து அந்த அன்பின் வெளிப்பாடாய் தன்னுடைய உயிரையே சிலுவையில் பலியாக கொடுத்தார். அவர் தன்னுடைய உயிரையே கொடுத்து உங்களை வாழ வைக்க விருப்பமுள்ளவராய் இருக்கிறார். அவருடைய அன்புக்கு இணையாக எதுவுமே இல்லை என்பதை உணர்ந்தவர்களாய் அந்த மெய்யான அன்பிற்கு உங்களை அர்ப்பணியுங்கள். அவர் உங்களை வாழ வைப்பார். இந்த உலகில் உள்ள பொய்யான அன்புகளை காட்டிலும் இயேசுவின் அன்பே மிக பெரியது, மிகவும் உண்மையானது. அவரின் அன்புக்கு நாம் தலைவணங்குவோம், சுகமாய் வாழ்வோம். கர்த்தரின் கிருபை நம்மோடு இருப்பதாக. ஆமேன். இந்த வார்த்தைகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தால் மறக்காமல் கமெண்டில் தெரிவிக்கவும். தொடர்ந்து இது போன்ற செய்திகளை பார்க்க இந்த சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.